ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஊருக்கு சரி ஒரு டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். அதுக்கு சொன்னார், ஏன் அப்போனா நான் இந்த தடவை வரலையா, நீ மட்டும் தான் போறியா ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க. அதான் நான் மட்டும்தான் போகலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே போன வாரமே ஊருக்கு இந்த பேங்க் விஷயமா போனதுக்கே 2 நாள் சேலரியை உங்களுக்கு இதாகிடுச்சு. நம்ம இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தடவை நான் பார்த்துட்டு வரேன் எல்லா வேலையும். நீங்கள் எதுனையும் இது பண்ண வேண்டியதில்லை. நான் இந்த தடவை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் அலைய வேண்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி அப்போனா நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் யோசிக்கலை, அதை யோசிக்கலை அப்படின்னேன். ஆமாம், நீங்கள் அந்த மாதம் பிறந்தோடனே எது எதுக்கு செலவாகுதுன்னு நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. வேலைக்கு போகிறீங்க, அதோட இது பண்ணுறீங்க. என்னென்ன வீட்டில் செலவுகள் இருக்குது, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் என்னென்னு ஒரு யோசனை இல்லை அப்படின்னோடனே, நீ தான் எனக்கு பதிலாக இருக்கியே, நீ தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்காக நீங்களும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னோடனே, என்னம்மா பண்ணுறது, எனக்கு இங்கே ஆஃபீஸ் போனேன்னா அங்கே சேல்ஸை நான் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு இதாகிடுது. நீ போகிற வேலை டீச்சிங் ஒர்க்குங்கிறனால 3 மணிக்கே வந்துடுற, ஓரளவு உனக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னோடனே, நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் பிள்ளைங்கள வச்சு எப்படி சமாளிக்கிறது. ஒரு 30 பிள்ளைங்கள ஒவ்வொரு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுங்கள வச்சு இது பண்ணி சமைச்சு அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு எல்லாமே பண்ணணுங்க. நமக்கு கூட சாப்பிடவே டைம் இருக்காது அப்படின்னோடனே, புரியுது உன் கஷ்டமும் புரியுது. என்ன பண்ணுறது, இன்னும் நான் ஃபாரினில் முன்னாடி மாதிரி இருந்திருந்தேன்னா நமக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே வந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் உடம்பு முடியாமல் இருந்தீங்க அதனால் வந்தீங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால் விடுங்க, அதெல்லாம் நடந்தது நடந்துட்டு போட்டோம். அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத மட்டுமே நீங்கள் யோசிங்க அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் சரி நீ சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா சிலப்போ அதை நினச்சி நான் கவலைப்படுறப்ப எனக்கு ஒரு மாதிரி கவலை அதிகமாக வரும். இந்த மாதிரி என்னடா இது, ஒரு 20,000 சம்பளத்துக்கு இருக்கமே, 70,000 80,000 சம்பளம் வாங்கினது போக வெறும் 20,000 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில டைம்லாம் யோசிக்கிறப்ப, நீ சொல்கிற விஷயங்கள் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதான் எல்லாம் உடம்பு இன்னும் சரியாகிறதுக்கு இப்போ தான் மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1 இயர் போகட்டும், எல்லாம் சரியானதுக்கப்புறம் திருப்பி கூட அந்த கம்பெனியில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நான் எதுவும் இப்போதைக்கு நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இல்லை. நம்மளுக்கு என்ன ஒரு இது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அடுத்தது வாழ்க்கையை நம்ம யோசிக்கணும், பண்ணணும், செய்யணுமா அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் அதை எதையும் யோசிக்க நீங்கள் மனசை நீங்கள் விட்டுறக்கூடாது. மனசு தைரியமாக இருந்தால் எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம், பண்ணலாம். அது கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருந்தால் நம்மளால் எதையும் அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போக முடியாது. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது அதுதான். என்னால் இதை பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தைரியத்தோடு இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நான் முயற்சி பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு, சரி நான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ ஊருக்கு நான் டிக்கெட் போட்டு போயிடுறேன், நீ ஈவினிங் கிளம்பி போ. பிள்ளைங்களை யார்கிட்ட விட்டுட்டு போகிறேன் அப்படின்னோடனே, நான் உங்கள் தங்கச்சி வீட்டில் தானே கொண்டு விட்டுட்டு போவேன், எப்போதும் ஒரு 3 நாள் தானே, அது பார்த்துக்கிறேன்னு சொன்னிச்சு அப்படின்னோடனே, ஏதோ என் தங்கச்சிக்கு குழந்த இல்லாமல் இருக்கிறனால நம்ம பிள்ளைங்கள அவள் பொண்ணு பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறா. இருந்துச்சுன்னா அவளாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான், உனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே, எனக்கா தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் தெரியுங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சூழ்நிலை சரியில்லை, அதனால் எல்லாரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆக வேண்டிய ஒரு நிலமையில இருக்கோம். அதனால நீங்கள் ஈவினிங் பிள்ளைங்கள மட்டும் அவங்க வீட்டில் நான் கொண்டு விட்டுட்டு தான் பஸ் ஏறி போவேன். நீங்கள் வந்தோன்னே நைட்டு ஏதாச்சும் டிஃபனுக்கு பார்த்துக்கங்க. இல்லைன்னா உங்கள் தங்கச்சி வீட்லேயே கூட இருங்க. அவர் தான் உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரலாம் 7 மணிக்கெலாம் வந்துடுவார். இப்போ பேசிக்கிட்டு கூட நீங்கள் இருக்கலாம் அப்படின்னோடனே, நமக்கும் அவருக்கும் செட் ஆகாதுமா. நம்ம போனோன்னா நம்மளுக்கே உள்ள கஷ்டத்தில் அவர் அந்த டியூ கட்டணும், இந்த டியூ கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு அவர் ஒரு பக்கம் லிஸ்ட் இழுப்பார். அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துட்டு, நான் நைட்டு இங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு பார்க்குறேன். பிள்ளைங்கள காலையில் நான் போயிட்டு ஏதாச்சும் பார்த்துட்டு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரேன். நாளைக்கு லீவு தானே 2 நாள் அப்படின்னோடனே, அதனால தாங்க நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டிக்கெட் போட சொன்னது. ஏன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவு அவங்களுக்கு. நான் திங்கக்கிழமை நைட்டு வந்துட்டேன்னா கூட ஒரு நாள் தானே, அது பார்த்துக்கும் அவங்க தங்கச்சி. நீ ஸ்கூலுக்கு மட்டும் நான் திங்கக்கிழமை வர்றதுக்கு இதாகிட்டுனா நீங்கள் மட்டும் ஸ்கூலில் மட்டும் கொண்டு பிள்ளைங்கள கிளப்பி வச்சுருந்தாங்கன்னா கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னா, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ அதை நினைக்காத. போயிட்டு இந்த லோனுக்கு என்னென்னு நீ மெனக்கெடு, நம்ம கொஞ்சம் அதை மட்டும்
கொடுத்துட்டோம்னா மாதம் ஒரு 5000 கட்டுறதோட இருக்கும். இந்த வட்டி கடன்லாம் இல்லைனாலே நம்ம கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கும் ஏதாச்சும் செய்யலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தோன்னே, ஆமாங்க அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதனால தானே இப்போ ஒரு மாதமாகவே இதுக்கு மெனக்கட்டுட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்குவோணும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அதுக்கு அடுத்தது நாள் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா